நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. பாகுண்டாம் நல்ல மணமுண்டா மாமழராய் நோக்குண்டா நீனுடங்காறு போகொண்டருவாரும் விகையான்பாலோ தப்பாமல் சார்பார் தமைக்கே தாயே சரஸ்வரியே ரபாமல் என்னோவில் நீயே குடியிருப்பாய் நிச்சயமாய் என்னாளோ நானே உனது கிருபை கொண்டு உலக வெள்ளா நாங்கள் வாடே நாவில் வந்ததை வாய் கலை மகளே ஆற்றாளே எங்கள் அபிராம வல்லியே அண்டமெல்லாம் போற்றாளே மாதுளம் புனிரஜாளே ஏழடங்கு அங்கு சமங்கரம்பூவில்லோ மூகண்ணியாக இருக்கு நம்பிக்கை பார்வதி அம்மாளை வணங்கோருக்கு ஒரு நாளும் தீங்கில்லையே குமர குருவாரணை வெற்றி ஐயா
நிலைத்து வாழ்வதற்கு உம்மருளை காத்திடுவா எங்கள் ஐயா நாராயணா எங்கள் ஐயா நாராயணா எங்களை காத்திடுவே உம்மருளா எங்கள் ஐயா நாராயணா எங்கள் ஐயா நாராயணா எங்களை காத்திடுவீர் உம்மருளா மல்லிகை பூமலர் சோரியும் இந்த மாநிலத்தில் கேள்வி வச்ச அந்த மயிலே புறநகரில் வாழும் அகிலமெல்லாம் கேள்வி வச்ச இந்த அகிலமெல்லாம் கேள்வி வச்ச அண்ணவை அறிகரே புலவர் வாதோ அகிலமெல்லாம் கேள்வி பெற்ற இந்த அகிலமெல்லாம் கேள்வி வச்ச அண்ணவை அறிகரே புலவர் வாதோ செந்தாழ உஜோரியோ தீபு மலர் சோரியோ எங்கோ கேரி வச்ச பிள்ளையார் குலநகரில் வாழும் அரவளத்து கவிழ் பாடும் இந்த அகிலமெல்லாம் கேரி வச்ச இந்த அகிலமெல்லாம் கேரி வச்ச அப்பா ஐயா சாமி புலவர் வாதோ அகிலமெல்லாம் கேள்வி பெற்ற இந்த அகிலமெல்லாம் கேரி வச்ச ஐயா சாமி புலவர் வாதோ போல் போல் நம்மாட அறிவேன் படி பறிவேன் பாண்டினோட வகை அறிவே பாட அறிவே படிப்பறிவே பாட்டினோட வகை அறிவே அறிவே எழுத்த அறிவே அறிவே எழுத்த அறிவே ஏட்டின் வகை நான் அறிவே நானும் ஏடறிவே எழுத்த அறிவே அந்த ஏட்டின் வகை நான் அறிவே நம்மாடறியனாலே இளை இரவடிய வைத்தாய் தகப்பே ஏடறிய நாளை எழுரோய்த என் கூறுவும் அண்ணாவியை என்றென்றைக்கும் மறப்பதில்லை எழுதி தந்த அண்ணாவியை என்றென்றைக்கும் மறப்பதில்லை ஓரி உங்க மறந்துட்டாளோ ஓரி உங்க மறந்துட்டாளோ அண்ணாவியை மறப்பதில்லை மறந்தேனாலோ
என்னை 10 மாதம் சுமந்து பெற்ற சுமன்று பெற்ற என்னை உருவாக பெற்றெடுத்த உருவாக பெற்றெடுத்த மாறா பீதா உலகம் அருள் செய்வாய் குருவே வாரோ. நாடு நாடு என்றால் எந்த நாடையா? நாடு நாடு என்று சொன்னால் அது எந்த நாடு எந்த நாடு எந்த நாடம்மா? நீர்வளம் நிலவளம் குடிவளம் பொருந்திருக்கக்கூடிய ஊர் இது எந்த ஊர் தெரியுங்களா? எந்த ஊர் எந்த ஊர் எந்த ஊரம்மா? இந்த கலியுகம் எல்லாம் பேரும் புகழும் பெற்று வரக்கூடிய கலியுகம் எல்லாம் பேரையும் புகழையும் பெற்று வரக்கூடிய அதாவது ஆமா கடம்பன்குளம். எந்த ஊர் எந்த ஊர் எந்த ஊரம்மா? கடம்பன்குளம். கடம்பன்குளம் அல்லவா? முன்ன வந்திருக்கீங்களா? ஆமா வந்திருக்கோம் வந்திருக்கோம். நம்ம எல்லாம் பழசு, ஆமா எங்க நம்ம சத்தியா மட்டும் புதுசு. ஆமா எங்க ஐயாவோட வாசலுக்கு நான் இதுக்கு முன்னாலேயே வந்திருக்கேன். அதானே, அதான் எல்லாரையும் பார்த்த உடனே நான் பார்த்துட்டேனே. என்ன சரி நாளைக்கு இருந்து பேசணும். அதனால என்ன என்ன நாமல் பாடக்கூடிய கதை நாமளோ பாடக்கூடிய கதையானது செவிட்டு சாஸ்தாவுடைய கதை. சரி பாடக்கூடிய கதைகளில் கரை குற்றம், சரி பொருள் குற்றம், பொருள் குற்றம், இசை குற்றம், சரி மேலதாள குற்றம், மேலதாள குற்றங்கள் எந்த விதமான குற்றம் குறை இருக்கக்கூடாது. சரி யாருக்கு உகந்தது இன்னைக்கு? யாரு யாரு யாருக்கு உகந்தது இன்னைக்கு? சாத்தாவுக்கு. சரி ஒய்காட்டு சுடரை, ஆமையா இசைக்கியம்மா பரிவார தெய்வங்கள் எத்தனையோ இருக்கு. ஆமா பரிவார தெய்வங்கள் இருக்கக்கூடிய ஆலயம் அல்லவா? எல்லா தெய்வமும் 1 மணிக்குள்ள வந்துடணும். சரி அதனால என்ன 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 எந்த விதமான குற்றம் குறை இருந்தாலும் சரி தாங்கள் பெற்ற குழந்தை ஒரு தவறு செய்தால் எப்படி அடித்து ஆதரிப்பீர்களோ? ஆமா சரி நேத்து விட திறந்த வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். எந்த ஊருக்கு போனியே நேத்து? பக்கம் தான் தாயி. அப்படியே சரி அதான் சரி. அதனால என்ன 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 எங்கள் 6 பேரையும் மன்னிக்க வேண்டும். சரி வந்தாரோ ஒரு சபையோர்க்கு நாங்கள் 6 பேர் சரணம் ஐயா. இங்க கூடியிருக்கும் பெரியோர்க்கு கூடியிருக்கும் பெரியோர்க்கு குழுவின் சார்பில் சரணம் ஐயா. செய்யாதீர்கள் ஐயன் பிறந்த கரை வாட போறோம், ஐயன் பிறந்த கரை வாட போறோம், சத்தோ செய்யாதீர்கள் ஐயன் பிறந்த கதை பாட போறோம், ஐயன் பிறந்த கதை பாட போறோம், அவனி சத்தோ செய்யாதீர்கள். தவத்தினால் அரங்கன் விரலினால் தோண்ட வரவாங்க செய்து செய்ய சிவனார் தனை விரட்டே திருமாலிடமே மகிழ்ந்து சொல்லே கையில் கடையாலும் கொடுத்து காட்டில் அரங்கனை வீர்வரைக்கே தையல் வன் வடிவமாகி தாரணிதனிலே வந்து ஐயனார் பிறந்த கரை பாட ஆனை முகன் காட்புதாமே. கணஹோரியே என்கோரே கணவிலே உனை மாறே குணஹோரி அருமுகனை குணஹோரி அருமுகனே குஞ்சரமே
இசைக்கு வந்து அருள் புரிவாய் இருக்கேன் குடிமாரியம்மா எண்ணல்களை தீர்ப்பவளை கண்கொழித நாளி தெய்வம் கண்கொழித நாளி தெய்வம் ஏன் கரைக்கு வந்து அருள் புரிவாய் கண்கொழித காளி தெய்வம் எனக்கு கண்கொழித காளி தெய்வம் தாயே கரைக்கு வந்து அருள் புரிவாய் ஆரி வெள்ளி கைலாசத்தில் யார் யாரெல்லாம் கொழுவிருந்தா ஆண்டவன பார்வரியும் தேவாரி தேவர்களோ ஆரி ஓவர்களோ கோடி தேவர்களோ 48,000 கோடி ரிஷி அகசியர புலசியரா புலசியரா அழகும் மாமுனியா அகத்தியரா பொலத்தியரா புலசியர அழகும் மாமுனியா அதாவது ஆரிவள்ளி கைலாச பருவத்தில் ஆதிவள்ளி கைலாய பர்வதத்திலே ஆண்டவனாகிய சாட்சாரி கடவுளாகிய சிவபெருமானும் சரி யார் யார் கூட இருக்கா யார் யாரம்மா இருக்கிறா அம்மை உமைவள் பார்வரா தேவியும் இருக்கிறார் இருவேர்களும் கொலுவு இருக்கிறார்கள் அல்லவா கைலாச பர்வதத்தில உலகத்திலே சக்தி இல்லை என்றால் சிவன் இல்லை சரி. சிவன் இல்லை என்றால் ஆதிபரா சக்தியே கிடையாது அல்லவா அம்மை அப்பன் என்றால் உலகம் சரி உலகம் என்றால் அம்மையப்பன் தானம்மா அவங்க ரெண்டு பேரையும் வச்சுதான் இந்த ஊரு சரி இந்த ஊரை வச்சு இன்னைக்கு நாம ஆமா நாம வந்திருக்கோம்ல அதனால சரி ஆண்டவன் படைத்த மருக்களை எண்ண முடியாது 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 அல்லவா எதனால என்ன காரணம் ஒரு நாளைக்கு 1000 இறப்பு சரி 1001 தான் 1001 தான் பிறப்புன்னு சொல்லுவார்களே ஆமா சரி ஆண்டவன் எந்த உலகங்களை படைத்தார் எத்தனை எத்தனை உலகளை அம்மா படைக்கின்றா 3 உலகங்களை படைத்தார் ஆமா அதலம் சுதலம் பாதாளம் என்று சொல்லக்கூடிய 3 உலகை படைக்கின்றார் அல்லவா அவனை கிட 56 தேசங்களையும் படைத்து படைத்தல்லவோ எறும்புல இருந்து யானை வரை படைச்சிருக்காரு சரி படைத்து இருக்கும் போது படைத்திருக்கக்கூடிய வேளையிலே பூவன பாராள லோகத்தில் வாழ்ந்து வரக்கூடிய அசுரர்களும் சரி தேவலோகத்தில் வாழ்ந்து வரக்கூடிய தேவர்களும் அந்த தேவலோகத்தில் வாழ்ந்து வரக்கூடிய தேவர்களும் என்னைக்கு இப்படி இருக்கணும்னு எல்லாத்துக்கும் ஆசை சரி ஆனா உலகம் தாங்காதே தாங்காது தாங்காது எல்லாருமே இப்படி இருந்தாங்கன்னு சொன்னா அந்த உலகம் தாங்காது இல்லாம இடம் இருக்காது சரி அப்பந்தான் பார்த்தாராம் பகவான் என்ன செய்கிறாரப்பா சாகாமல் இருக்கணும்னா சரி என்ன செய்யணும் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் திருப்பார் கடல்ல போய் தேவாமிர்தம் கிடைங்கப்பா சரி அப்போ உங்களுக்கு இப்படியே இருக்கலாம் ஆமா ஆமோ அப்படின்னு ஒரு வாக்கு சொன்னார் சரி உடனே தேவர்களும் அசுரர்களும் அந்த தேவாதி தேவர்களும் அசுரர்களும் தேவா அமிர்தம் கிடையணும்னு சொல்லி கடைய வேண்டும் என்று சொல்லி அப்போ அந்த நல்ல வேளை தேவாரி தேவர்களோ ஹரி போவார்களோ அந்த திருப்பர்களான தாளியாக தானோ இந்திரகிரி மலையாரையோ ஒரு மத்தாக சேகரித்து மாசுகி என்ற பாம்பை கைரகவே தாந்தரித்தா தேவர்களா ஒரு பூர்ணமோ தேவர்களா ஒரு பூர்ணமோ அசுரர்களா மறைபுறமோ தேவர்கள் ஒரு புறமோ அசுரர்களா மறைபுறமோ இழுத்து இழுத்து அமிர்தம் கிடையணும்னு சொல்லி அமிர்தம் கிடைய வேண்டும் என்று சொல்லி முதலாவது கிடைந்த அமிர்தத்துல யாரையா பிறந்த யாரு யாரம்மா வந்து பிறக்கின்றாள் எங்க அண்ணன் கூட பிறந்த அக்கா மூத்த வந்துட்டா சரி அவ யாரு 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 பிறக்கிறதாயி அவ கிட்ட வந்து சரி
எல்லாமே ஒண்ணு போல இருப்பா. ஆமா இருக்கிறா அல்லவா. இந்த வஞ்சகமே கிடையாது. வஞ்சகமே கிடையாதுன்னு சொன்னா யாரம்மா? சூதுவாது கள்ளங்கபடம் இல்ல. சரி, அவதான் அம்மா நித்ரா தேவி. தாய் நித்ரா தேவியானவள் வந்து பிறக்கிறாள் அல்லவா. பசீருசீரியாரு நித்தரை சுகமரியாது. சரி, சாப்பிட்டாலும் வந்துருவா. சரி, சாப்பிட்டாலும் வந்துருவா. அந்த அம்மா வரக்கூடிய நேரத்துக்கு வந்தாதம்மா அழகு. ஏன்னா அவ வரலன்னா சீக்கு பிடிச்சிரும். கண்டிப்பா உடம்புல நோய் வந்துரும். உறக்க இல்லாத மனுஷனுக்கு சீக்கு பிடிச்சிரும். சரி, அதுக்காண்டி 24 மணி நேரம் தூங்க முடியுமா? கூடாது அல்லவா. வீட்டை உறங்கி கடுக்க வந்துட்டாளேன்னு சொல்லி மாமியா கிட்ட வசவுதான் வாங்க. அதனால என்னப்பா ஆண்டவன் பார்த்தார். சரி, இந்த அம்மாள உலகத்துல விட்டா உறங்கி கெடுத்துருவான்னு சொல்லி பின்னால முதுகுல தூக்கி வச்சுட்டாரு. ஆமா, எப்போ நினைக்கமோ அப்போ உறங்கணும்னு சொல்லி. இரண்டாவது கடைனா அமிர்தத்திலே யாரையா வந்து பிறந்தார்? யாரம்மா வந்து பிறக்கிறாள்? மகளான லட்சுமி வந்து பிறந்தாள். லட்சுமி ஆனவளோ வந்து பிறக்கிறாள். பால்கடலில் வள்ளி கொண்ட பால்கடலில் வள்ளி கொண்ட பால்கடலில் வள்ளி கொண்ட வள்ளி கொண்ட பள்ளி கொண்ட வள்ளி கொண்ட பள்ளி கொண்ட ஜெயவாலே ரகுராமா ரகுராமா ஆமா சொல்லே ஜெயவாலே ரகுராமா ரகுராமா அதே பால்கடலில் வள்ளி கொண்ட பால்கடலில் வள்ளி கொண்ட பால்கடலில் வள்ளி கொண்ட பள்ளி கொண்ட ஓடைய பள்ளி கொண்ட சொல்லைய பச்சமாலே ரகுராமா ரகுராமா அலைகடலில் வள்ளி கொண்ட அலைகடலில் பள்ளி கொண்ட அலைகடலில் வள்ளி கொண்ட பள்ளி கொண்ட பள்ளி கொண்ட பள்ளி கொண்ட பள்ளி கொண்ட ஜோரே சிறி கிருஷ்ணா சிறி கிருஷ்ணா ஜோரே சிறி கிருஷ்ணா சிறி கிருஷ்ணா அலைகடலில் பள்ளி கொண்ட அலைகடலில் பள்ளி கொண்ட பள்ளி கொண்ட சொல்லு தங்கோ பள்ளி கொண்ட ஓடு தங்கோ அச்சோதனே சிறி கிருஷ்ணா சிறி கிருஷ்ணா நச்சரவில் வள்ளி கொண்ட என் அப்ப நாராயணன் வருகிறார். சரி, அப்பதான் பார்த்து என்ன செய்கின்றார் பாருங்க. அதாவது மூணாவது கிடைந்த அமிர்தத்துல மூணாவது கிடைந்த அமிர்தத்திலே அதாவது என்ன இந்த அம்மா கலைமகள் பிறந்தார். ஆமா, மூணாவது கிடைந்த அமிர்தத்திலே தாய் சரஸ்வதி ஆனவள் வந்து பிறக்கிறாள் அல்லவா. கலைக்கு அதிபதி கலைமகள். ஆமா, மலைக்கு அதிபதி மலைமகள். சரி, நாலாவது அமிர்தத்திலே ஆமம்மா நஞ்சு வந்து பிறந்தது. ஆமா, நாலாவது கிடைந்த அமிர்தத்துல நஞ்சானது வந்து பிறக்கிறதம்மா. அது பெரிய ஒரு ஆலகால வேஷம். ஆமா ஆமா, அப்படித்தானே சொல்லுகிறார்கள். ஆமா, சரி, விஷத்த பூமியில விட்டால் ஆமையா இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் இறந்துருவாரேன்னு சொல்லி இந்த மக்கள் எல்லாம் இறந்துருவாங்கன்னு சொல்லி ஆண்டவன் விஷத்தை எடுத்து குடிச்சுட்டார். சரி, இருக்காரா உயிரோட? விஷம் குடிச்ச மனுஷன் எங்கம்மா உயிரோட இருக்க முடியும்? இருக்காரப்பா. சரி, அந்த அம்மா இருக்கால பக்கத்துல யாரு பார்வதி. சரி, அந்த மனுஷன் இருந்தா தான் ஒரு பூ பொட்டு வைக்க முடியும். ஆமா, ஒரு பூ பொட்டு வைக்க முடியும். 4 இடத்துக்கு முன்னால போய் நிக்கணும்னு சொன்னா அந்த மனுஷன் வேணும். ஒரு கயிறா இருந்தாலும் மஞ்சள் கயிறு கழுத்துக்குள்ள போடணும். வெறும் மஞ்சள் கயிறு கழுத்துல கடந்தாலும் அதான் 3 பவுன் சங்கிலி தான் கடக்கணும் கிடையாது. புருஷனுக்கு காணுமா? மஞ்சள் கயிறு கடந்தாலும் அந்த புருஷன் வேணும் இல்ல. ஆமா, துணைக்கு ஊக்கும் கிடக்குமா? ஊக்கும் கிடக்கும், எல்லாம் கிடக்கும். அதனால பொத்தி பொத்தி வச்சிருவாள்ல. கண்டிப்பா வேணும் இல்லதாய் அந்த விஷம். சரி, அந்த அம்மா சங்கங்குழியை எட்டி பிடிச்சிட்டா. ஆமா ஆமையா, அவருக்கு மேலும் போகல கீழும் போகல. போகாதில்ல போக. இதுல ஒரு கண்டம் இருக்கு பாத்துக்கோங்க. சரி, அது உங்களுக்கு எல்லாம் இருக்கா? அதான். சரி, அது ஆண்களுக்கு நஞ்சு கண்டம்னு சொல்லுவாங்க. நஞ்சு கண்டம்னு சொல்லுவார்களே. அந்த விஷம் வந்து மேலும் போகாம கீழும் போகல. சரி, நஞ்சுண்ட நாயனார் என்று ஒரு பெயர். ஷபாஸ். அவருடைய மேனி எல்லாம் நீல நிறமாகவே மாறியது. நீல நிறமாகவே மாறியதல்லவா. நீலகண்ட ஈஸ்வரன் என்று ஒரு பெயர் கொடுத்தார்கள். அடுத்து ஐந்தாவது கிடைந்த அமிர்தத்தில் தேவா அமிர்தமே பிறந்தது. தேவா அமிர்தமே வந்து பிறக்கிறதல்லவா. அதான் கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் அப்படி இருக்கணும்ல தாயி. ஆமா, சரி, அந்த மனுஷன் வேணும்னு பிடிச்சா. ஆமா ஆமா, வேற ஆளுனா பிடிப்பாளா? பிடிக்காதுல்ல. யாரு எந்த வழியா போறா எனக்குன்னு போயிருவா. சரி, அப்ப தேவா அமிர்தம் வந்து யார் கையில கிடைத்தது? யார் கையில கிடைக்கிறது பாருங்கள். முரட்டு குணம் பிடிச்ச அசுரல் கேட்டாரு. சரி, தேவர்கள் கேட்காங்க, கொடுக்க மாட்டாங்க. முடியாதல்லவா. இந்த அமிர்தம் யாருக்கு சொந்தம்? தேவாதி தேவர்களுக்கு சொந்தம் அம்மா. இந்த அமிர்தத்தை வாங்கணும்னா யாரு வந்தா முடியும்? யாரம்மா வரணும்? எங்க அண்ணாச்சி போட முடியுமா? முடியாதல்லவா. இந்த உலகத்தை ஒரு அடியாக அளந்தாரே என் பெருமாள். சரி, கோபால கண்ணன். கோபால கண்ணன். அந்த ஐயா நாராயணன் வரணும். சரி, அவர் வந்தாதான். ஆமா, கண்ணன் வந்தாதான் கதையே கலகட்டும் தாய். கண்ணு மூக்கு கருத்து எல்லாம் வைக்கணும்னு அவர் வரணும். சரி, அப்ப என் பெருமாளை எப்படி நினைத்து
நினைத்தார்கள் எப்படி எப்படி அம்மா நினைக்கின்றார்கள் தேவர்கள் நினைத்தவுடனே ஆமோ அம்மையா என் பெருமாளுக்கு அசையார சர்பசேடம் கிடுகிடு கிடுகிடுன்னு அசையுது அதான வெக்கத்தை பாரு அவன் பார்த்திருக்கும் போது தேவாமிர்தம் வாங்குவதற்கு தேவர்களுக்கு சரி அமிர்தத்தை வாங்குவதற்கு ஹரிராமன் வந்தார் ஹரிராமன் வந்தார் என்று நினைத்தார்கள் அல்லவா எப்படி வர்றாரு எப்படி எப்படி அம்மா இராறு வயரேகம் பார்ப்பார் குலவெண்ணை பார்ப்பார் குலவெண்ணை போல வரிடாரி வயரேகம் பக்குவாரிய வெண்ணை போல பக்குவது வெண்ணை போல வயதிரிக்கும் வந்திருக்கிறது என் பெருமாள் என்று சரி தேவர்கள் நினைத்தார் தேவாதி தேவர்கள் நினைக்கிறார்கள் அல்லவா அந்த அசுரர்கள் என்ன நினைத்தார்கள் என்ன என்னமா நினைக்கிறார்கள் பெண்ணென்று தான் தானே நினைத்தார் தானே நினைத்தார் தானே நினைத்தார் பெருமாள் என்று நினைக்கலையே 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 தானே நினைத்தார் தானே நினைத்தார் தானே பெருமாள் என்று நினைக்கல பாவி நினைக்கலையே வந்திருக்கிறது என் பெருமாள் என்று இவர்களுக்கு தெரியும் சரி அதாவது ஒரு பெண்ணா இருந்தால் ஒரு பெண்ணா இருந்தாங்கன்னு சொன்னா புன்னகையும் வேண்டும் சரி புன்னகையும் வேண்டும் ஆமா ரெண்டுமே இருந்துச்சுன்னு சொன்னா தான் நல்லா இருக்கும் ஏன்னா வந்திருக்கிறது என் பெருமாள் சரி அப்படி ஆம்பளை வேஷத்துல வந்தா ஆமா ஆமா ஆண்கள் வேஷத்துல வந்தாங்கன்னு சொன்னா அலர்ஜின்னு ஓடிடுவான் சரி ஆனா என்ன ஒரு 50 பேர் இருக்கக்கூடிய கூட்டத்துல ஒரு ஆண்கள் கூட்டத்துல ஒரு வயசான தாத்தா வந்தா என்ன செய்வாங்க அதான் நிலைமை ஓரத்துல இருங்க பெரியவர வெத்தலை பாக்க கொடுத்து ஓரம் கட்டிடுவான் சரி 16 வயசு புள்ள வந்தா ஆமா போன வருஷம் மூக்காய் வேத்தையில பார்த்தேன் கேட்டுக்கங்க சரி சொரு மூக்க ஒடிச்சிட்டு வந்தா இப்போ 2 வயசு கூடி போச்சு போல அழகாயிட்டா தாவாடு கட்டி அதான் நிறைய மல்லிகைப்பூ வச்சிருக்காங்க 4 பேர் பேசுவாங்கம்மா பேசுவாங்கல்ல அதானே தாத்தா வந்தாங்கன்னு சொன்னா மதிப்பு இருக்காது சரி வேஷ்டியை கண்டா விரண்டுருவான் ஆமா ஆமா சேலையை கண்டா சிக்கிருவான் வேன்களுங்க வேஷ்டி 4 முழம் சரி 16 முழம்னு அளந்தா அது முடிச்சு வச்சா இருப்பான் சரி அதனால ஆமோ ஆமம்மா என் பெருமாள் எப்படி வந்தார் தெரியுமா பெருமாள் மாயவன் எப்படி எப்படி அம்மா வருகின்றா அந்த காலத்து நகை நட்டெல்லாம் போட்டு சரி அழகோடு வர்றாரு அழகோடு வருகிறாரே பாடவான் தண்டை கோலை சாயிடு உண்டமா பொரு ஈடு உண்டமா பொரு ஆயிடு உண்டமா பொரு ஈடு உண்டமா பொரு இந்த ஊருக்கு நம்ம பொருசு இந்த ஊருக்கு நம்ம பொலசு மாச தங்க ஒட்டிய நம்ம ஒட்டிய பதினாயிரங்கன்னு வேணுமா பதினாயிரங்கன்னு வேணுமா வேணுமா ஒட்டி ஒட்டி அளவு அவளை பார்க்க 10000 வேணுமா
நின்று கொள்ளுங்க கேட்பவர் மனம் நின்று கொள்ளுங்கிட கேட்பவர் மனம் நின்று கொள்ளுங்க கேட்பவர் மனம் நின்று கொள்ளுங்கிட ஆசிரியோ ஆமா சொல்லு ஆசிரியோ புகழும் பட்டு சேலையா பட்டு பட்டு சேலையா இருகையில தங்க சருக வேலையா இருகையில தங்க சருக வேலையா வேலையா ஆசிலே புகழும் பட்டு சேலையா பட்டு பட்டு சேலையா அவ இருகையில தங்க சருக வேலையா போடையா என் பெருமாள் வந்த அழகு சரி அப்ப இந்த அமிர்தத்தை பார்த்து அமிர்தத்தை பார்த்து மெய் மறந்துட்டாங்க ஆமா மொய் மறந்து போயிருக்கிறாங்க அமிர்தத்தை வாங்க நினைச்சானோ இல்லையோ சரி ஏன்னா வந்திருக்கிறது யாரு எம் பெருமாள் மாயவனோ வந்திருக்கிறார்கள் அல்லவா 16 வயசு பிள்ளை ஆமா 16 வயது பெண்ணை பார்த்தோன்னே அவ நகையும் அடேங்க அப்பா பாப்பா தேவாமிரத்தை அங்க போடு இந்த தேவதையை பார்ப்பா எவ்வளவு அழகா இருக்கா அதானே அப்படி இல்ல நினைக்கிறாங்க அப்ப தேவாமிர்தத்தை கொண்டு வந்தது தேவதை சரி சரி ரைட்டு அப்படிலாம் நினைக்காங்க அதானே சரி அப்ப தேவர்களை ஒரு புறமாக அமர வைத்து அமர வைத்து அசுரர்களை மறுபுறமாக அமர வைத்து மற்றொரு புறமாக அமர வைத்து தேவாமிர்தம் தேவர்களுக்கே பங்கிடுதார் சரி அப்ப இவங்க 2 பேரும் பார்த்தான் ஆமா ராகு கேரு என்று சொல்லக்கூடிய 2 அசுரர்கள் 2 அசுரர்களும் தேவர்களைப் போல வடிவங்கள் அந்த தேவாதி தேவர்களைப் போல வடிவம் கொண்டு சந்திரனும் சூரியன் ஆமோ ஆமையா ராகு கேரு இருப்பரை சரி கண்ணனிடம் கண் சாடை கண் சாடையானதை காமிக்கிறார்கள் அல்லவா இவருக்கு வந்துருச்சு பாரு கோபம் தேவாமிர்தம் வருமாறக்கூடிய கரண்டி எடுத்து மண்டையில ஓங்கி ஒரு போடு டேய் சந்திரா சுவாமி சூர்யா நாதா எங்களை நீங்கள் 2 பேரும் காட்டி கொடுத்ததினால் சரி உங்களை வருடத்தில் ஒரு தினம் விளங்கி கக்கோம் என்று சாபம் விட்டார். அதுதாம்மா இன்னைக்கு சந்திர கிரகணம் பிடிக்கும் சூரிய கிரகணம் பிடிக்கும்னு பெரிய ஆளுக்க சொல்லுவாங்க. ஆமா சரி நமக்கு என்ன தெரியும்? நமக்கு தெரியாதுமா. அப்ப தேவர்களுக்கும் சரி அசுரர்களுக்கும் ஒரே சண்டை. ஆமா ஒரே ஃபைட். சண்டையை பார்த்தா என்ன செய்யணும்? என்ன செய்கிறார்கள் பாருங்க. விலக்கி விடணும். சரி அப்பதான் பார்த்தார் என் பெருமாள். ஆமா தன் கையில இருக்கக்கூடிய சங்கு சக்கராயுதத்தை எடுத்து அந்த அசுரர் பேரில் ஏவினார். ஆமோ அம்மையா கண்ணனுடைய சங்கு சக்கராயுதை எப்படி எப்பா வருகிறது? எப்படி அம்மா வருகின்றது? என்று சொல்லி வருகுதையே என்று சொல்லி வருகுதையா அந்த கிருஷ்ணனுடைய சர்க்கரமா அந்த கிருஷ்ணனுடைய சக்கரமோ மழை என்று சொல்லி வருகுதையே மழை என்று சொல்லி வருகுதையா சர்க்கரமா அந்த மாயனுடைய சக்கரமோ என்று சொல்லி வருகுதையா அருகுதையா சக்கரமா அருகுறையே விமலனுடைய சக்கரமா கண்ணனுடைய சர்க்கரா வந்தது. சரி அசுரர் தலையை அறுத்தது. அசுரர் தலையை அறுக்கிறது அல்லவா? இப்படி இருக்க ஆமா பூவன பாராள லோகத்திலே சரி வாழ்ந்து வரக்கூடிய முகாவரணனும் சரி தேவி ரத்த கண்ணி வெண்குடியாளும் தேவி ரத்த கண்ணி வெண்குடியானவளும் ஒரே ஒரு பிள்ளை இல்லாமலை. ஆமா ஒரே ஒரு குழந்தை இல்லாமல அந்த காலத்துல சரி பிள்ளைக்கு ஆமா தட்டுப்பாடு. அந்த காலத்துல குழந்தைகளுக்கு தட்டுப்பாடு எந்த கரை எடுத்தாலும் சரி இப்ப குடும்ப கட்டுப்பாடு. ஆமா ஆமா குடும்ப கட்டுப்பாடு. நாம் இருவர் நமக்கு ஏன் இன்னொருவர் இருக்காங்க? இவ மறுபடியும் சித்தி மாசமா இருக்கா. யோகம் இருக்கத்தானே செய்யும். அதானே சரி அதனால ஆமோ ஆமம்மா கண்ணனுடைய சங்கு சக்கராயிரம் பட்ட காரணத்தாலை ஆமோ ராஜுரை பெண்குடியானவள் அப்படி அன்ற முதல் குளிமாறந்தாள் அருங்கிளையார் கர்ப்பமானாள் குளிமாறந்தாள் அவர் அருங்கிளியால் கர்ப்பமானாள்
திட்டி மூட்டி ஒன்பதாறு மாசையிலே உடையவனே தஞ்சம் என்றார் மாசையிலே மாசையிலே கொடியா தான் இருக்காளே அவளுக்கு 10வது மாசையிலே பைங்கொடியால் தான் இருக்கா ஆமையா 10 மாசம் அவளுக்கு இருக்க முடியல. ஏன் படுத்தாலும் படுக்க முடியலையா? வேதனை தாங்க முடியலம்மா. இடுப்பு வலியா? அம்மா ஆமோ. சரி ஒரு பக்கமா போகுது, இழுத்துக்கிட்டு போகுது. அதான் கொஞ்ச நேரம் தான். அம்மா நீ சொல்லிட்ட கொஞ்ச நேரம்னு சங்கடப்படாத. எனக்கெல்லாம் வேதனை. அதான் அம்மா அது உண்மைதான். வலி இருக்கவளுக்கு தான் தெரியும். ஆமா பக்கத்து வீட்டுக்காரி சொல்லிடுவா பயப்படாம இரு நான் இருக்கேன்னு. ஆமா நான் இருக்கணும்ல தாய். ஆமா சரி ஆனா வேற தூக்கம் வந்துருச்சு. அம்மோ உடனே கடையில போய் வாங்கி வாயில போட்டாச்சு. ஓரி கிடையாது தூக்கம் போயிருச்சுல. சரி அது என்னத்தாச்சும் தூங்காம இருந்தா சரி. அப்பள ஒரு அக்கா அதுல உட்கார்ந்திருக்க அக்கா வந்தாவ. சரி வீட்டுல நல்லா முங்க பிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். சரி அதான் வந்து உட்காரையுமே வரப்படாத எப்படி இருக்கும் இனியே வந்துட்டு. சரி அதனால ஆமா 10வது வாரமாச்சு. அம்மா அந்த காலத்துல சரி ஒரு வீட்டுல ஆமா குறைஞ்சது 5 குழந்தை. ஆமா 5 6 7 8 11 12 13 14 14 குழந்தை பெற்றிருக்காங்க அந்த காலத்துல. ஒரு டஜன். சரி 12 பிள்ளை பிறந்திருக்கு. 12 பிள்ளைல நீங்க சொல்லுதே பெருசா. சரி எங்க பாட்டி 17 பிள்ளைகள் மொத்தம். அப்படியே அதுல ஆண் குழந்தை எத்தனை 10 மீதி 7 குழந்தை லேடிஸ். நல்லா இருக்காளா? ஆளு பக்குவமா இருக்கம்மா. சரி ஆமா உருளைக்கட்ட மாதிரி இருக்கா வாட்டு. அதானே சரி இருக்கட்டும் இருக்கணும்ல. இப்ப இறக்க போய் தான் இன்னைக்கு ஊரா சொல்ல முடியுது. என்னமா இன்னைக்கு கதியா பெத்து போட போய் தானே இப்படி உங்க முன்னால ஒரு ஆளு இருக்க முடியுது. அதான் சரி இல்லனா 1 3 ஆமா 3 4 அவ பேரை சொல்லி 4 பேர் இருக்கு. இங்கே 4 இருக்கு. சரி அடுத்து ஊரா தெரியுது. ஆமா அதனால அப்படி ஆனா இந்த அம்மாளுக்கு ஆமா அம்மா இப்ப ஒரு புள்ள பெத்த எடுக்கணும்னா 1.5 லட்சம் ரூபாய் வேணும். 1.5 லட்சம் ரூபாய் மட்டும் தேவைப்படாது. ஒரு மாசம் ஆனாலே போதும் ஆஸ்பத்திரி குத்தைக்கு எடுத்து வச்சிருந்தா. லீஸுக்கு எடுத்து விடுதா. 10 மாசத்துக்கு இங்கதான் இருப்பேன். அப்படியே 10 மாசத்துக்கு எனக்கு பெட் ரெஸ்ட் வேணும். சரி சரி ஆனா அப்ப அப்படி இல்ல. ஆமா கிடையாது. சும்மா முத்தத்துல போய் நிப்பாளாம். சரி குறுக்க பிடிச்சா புள்ள பிறந்துருமா. இப்ப எந்த குறுக்க எப்படி பிடிச்சாலும் பிறக்கல. முத்தத்துல வேணும் குறுக்க பிடிச்சா பிள்ளை பிறந்துரும். ஆமா நல்ல வைத்தியமா இருக்குதாயி. இப்ப பிடி. ஆமா பக்கத்து வீட்டுல போய் பழக்கூட போவா அங்க ஒரு குழந்தை. அதான் ஆமா தண்ணி கூட எடுத்து தெருவுக்கு போவா அங்க ஒரு குழந்தை. அப்படியே ஆமா அருவாவை தூக்கிட்டு எங்க போவா வயக்காட்டுக்கு புல்லு வெட்ட போவா அங்க ஒரு குழந்தை. பாரு சரி அப்படி எல்லாம் பிறந்திருக்கு. இப்ப பூரா ஆஸ்பத்திரி. அதனால அம்மையா அடிவாடிய வருது அடியே மருத்துவம் என்ன தாய் வைத்தையோட வலிக்கூட எனக்கு முடியல வேதனை தாய். அந்த காலத்துல வாரு கோயில்ல இருக்கக்கூடிய கப்பறையில திருநார பூரா அள்ளி வாயில போட்டுருவா. கறி கட்ட செங்க ஓடு அதனால சீமா கருவை எல்லாத்தையும் கறிக்கிட்ட மாதிரி அரைச்சி வாயில போடுவா. புள்ள கருன்னு அப்படி கருப்பசாமி சிலையாட்டும் புள்ள இருக்கும். கருப்புன்னா கட்டி வயிறான். சரி வேற என்ன நினைச்சிய? அம்மா இருக்கவர் எங்க ஐயா கூட கருப்பா தான் இருக்காரு. ஆமா எப்படி அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க ஜம்முனு சோக்கா. அதான் சரி இப்படி இருக்காரு பத்தியா இருக்காருன்னு போயாங்கிட்டு நான் சொல்லிட்டு போனாங்க. அப்பா ஐயா
சொல்லவே கூடாது. தானமா சொல்லுதாங்க. காக்கைக்கும் தன் குஞ்சி பொன் குஞ்சு. ஆமா, குரங்குக்கும் தன் குட்டி பொன் குட்டின்னு சொல்லுவார்களே. ஆமா, சரி. அதனால ஆமா, பிள்ளை கருப்பா இருக்குன்னு காக்கான கொத்தி தூரைய போட்டுச்சு. பிள்ளைய போய் பக்கத்துல பார்க்க போனோம்னா விரட்டி நம்ம மண்டையில பப்பாளி பழம் மாதிரி ஆக்கி விட்டுரும். அதான் சரி, பாத்தீங்களா? அதனால சரி, ஏன்னா அந்த காலத்துல கர்ப்பமா இருக்கவளுக்கு அதெல்லாம் பிடிக்காது. இப்பதான் மாசமா இருக்கவளுக்கு யாருக்கு பிடிக்கும்? இப்ப மாசமா இருக்க பூரா நல்லா சிக்கன் ரைஸா மொங்க சாப்பிடுதா. சிக்கன் ரைஸா? ஆமா, வேலைக்கு போயிட்டு வந்தா சிக்கன் ரைஸா கேக்கா, வாங்கிட்டு வந்துருவாரு. எக் ரைஸா கேக்கா. அதான் அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது. இல்ல. ஆமா, நல்ல மண்ணை தளிச்சு வாயில போட்டிருக்கா. ருசியா இருக்கும். ஆமா, கோயிலா போய் திருநாருக்கு போற ஊரா அள்ளி வாயில போட்டிருக்கா. அதான் ஊரா கோபால் பல் பொடி கலவண்டு தின்னு இருக்கா. கோபால் பல் பொடி அடுப்புக்குள்ள கிடக்க சாம்பல் அள்ளி வாய்க்குல போட்டிருக்கா. அதான் பிள்ளைல விதவிதமா இருக்கு. அது மட்டும் கிடையாது, பம்பாய் குச்சி வாங்கி வாய்க்குல போட்டிருக்கா. பம்பாய் குச்சி? ஆமா, பம்பாய் குச்சி. சரி. இப்போ உள்ளவங்களா அது எங்கம்மா திங்கா? இப்ப நீ சொன்ன மாதிரி எக் ரைஸ் புளி குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னு சொன்னா அந்த புளி குழம்பு கண்ட இடமெல்லாம் எனக்கு சொர்க்கம்னு சொல்லி இருந்திருக்கா. ஃப்ரைட் ரைஸ் அப்படிதான். ஆமா, இப்ப அப்படி கிடையவே கிடையாது. இல்ல. சரி, அதனால ஆமோ அம்மையா, நாளும் நல்ல நாளாக இருக்கும் போது இருக்கக்கூடிய வேளையில் கொட்டிகிட்டாயா திருவையாற்றில் கோரையாவன் தான் பிறந்தான். சந்திர உலகம் போல வெச்சடித்தாள் ஆண் குழந்தை. அப்படி குவா சத்தே தோடி ஆண் குழந்தை பிறந்தோடையா. குவா சத்தே தோடி ஒரு ஆண் குழந்தை பிறந்தோடையா. பெற்றெடுத்த வாழை கொண்டு முகங்களுவி சேனை ஊட்டி அலையூட்டி வளர்ந்து வராள் சேனையூட்டி கொதுகுலமாய் வளர்ந்து வராள். அந்த காலத்துல சரி, பிள்ளைய பிறந்த உடனே ஆமா தொட்டில போட்டு சரி அழகா தாளாட்டு. ஆமா, அந்த காலத்துல இப்படி பிள்ளைல தாளாட்டியே வளர்த்துருக்கா. சரி, இப்ப தாளாட்டுனா என்னன்னே தெரியாம எனக்கெல்லாம் அதெல்லாம் ஆட்டுவா. சரி, அதனால ஆமோ அம்மையா, பிள்ளைக்கு 3 வயராச்சு. சரி, முடியிறங்கி காது குத்தி காதில் ஒரு கிடக்கம் விட்டு அவளுக்கு காதில் ஒரு கடுக்க நிட்டு கையில காப்பு கட்டி ஆமோ அம்மம்மா தங்கத்தாலே அருணாக்கயிறு போட்டு பிள்ளைக்கு பெயர் கொடுக்கணும். என்ன பெயர் அம்மா கொடுக்கிறார்கள்? தேவர்கள் தூண்டுகோலால் பிறந்ததினால் தூண்டுவார் ஆட்சுதன் ஒரு பெயர். சரி, வல்லமையால் பிறந்ததினால் வல்லமையால் பிறந்த பிள்ளை அல்லவா வல்லவன் ஒரு பெயர். சரி, அரக்கர் குலத்திலே பிறந்த பிள்ளை. ஆமோ அம்மையா, அரசு செய்ய பிறந்த பிள்ளை. சரி, அதனால பிள்ளைக்கு பெயர் என்ன பெயர் கொடுக்கும்? வல்லரக்கன். வல்லரக்கன் என்று சொல்லி பேராமத்தை சூட்டி அவளுக்கு 5 வயதான போது படிக்க வைக்க வேணுமே என்று அதிகாரிடம் மதிலை அழைத்து வந்து ஏது சொல்வா. சரி, அதனால ஆமா ஆசிரியரை வரவழைத்து சரி அருமை பாலகனை அன்புடனே படிக்க வைக்கிறார்கள் அல்லவா தாயும் நல்ல தகப்பனும். அந்த காலத்துல சரி 5 வயசு ஆனதான் பிள்ளையை கொண்டு பள்ளிக்கூடத்துல சேர்க்கலாம். 5 வயசு ஆனா மட்டும் கிடையாதுமா. ஆமா, இப்படி செய்யணுமா? எப்படி காதை? ஆமா, இப்படி பிடிக்கும் போது காது எட்டணுமா? நம்ம அக்காலாம் அப்படிதான் பிடிச்சாவலாம். இப்படி எட்டி இருக்குமா சீக்கிரம் உங்களுக்குலாம்? இப்படி பிடிக்கும் போது காது எட்டாதான் ஒன்னாப்பு சேர்ப்பாங்க. அப்படியா? ஒன்னாப்பு கிடையாது, ரிஜெக்ட் கிடையாது. நானா ஒன்னாப்புக்கு 3 திருப்பு போய் நின்றுருக்கேன். அப்படியா? எனக்கு காது எட்டும்னு சொல்லுவேன். இப்படி அப்ப இதோட நின்னுக்கணும். எட்டாது. திருப்பி கொஞ்சம் வளர்ந்துச்சு. சரி, திருப்பி போகும்போது இப்படி பிடிச்சேன். அதான் உள்ள வாப்பான்னு அனுசரிச்சு வச்சாங்க. பிள்ளைகள் வளர்ந்துருக்கலாம். ஆமா, இல்லன்னு சொன்னா நான் அப்பவே போயிருப்பேன் பெரிய ஆளா. சரி சரி. அதனால ஆமோ அம்மையா, இந்த ஆசிரியர்
ஆசிரியரை வரவழைத்து என்ன என்னம்மா அந்த காலத்துல பள்ளிக்கூடத்துல கொண்டு பிள்ளைய சேர்க்கணும்னா குழந்தைய கொண்டு சேர்க்கணும்னு சொன்னா அதாவது அந்த வாத்தியாருக்கு சரி கோடி வேஷ்டி கோழி வேஷ்டி குரு தட்சணை சரி வைக்கணும் வைக்கணும் அல்லவா அப்பந்தான் ஆசிரியர் அழகுடனே பாடத்தை சொல்லி கொடுப்பாங்க சரி இந்த வல்லரக்கு என்னையா படித்து வருகிறார் அவன் என்ன என்னமாக வருகிறான் ஏ அப்பா வல்லரக்கா ஐயா வாத்தியாரே நான் சொன்னது போல நீ சொல்ல வேண்டுமடா அப்படியே ஆகட்டும் ஐயா அறிவோம் நன்றாக குரு வாழ்க குருவே துணை அரியோ கூ அரியோ கூ ஆமா பிள்ளை கொஞ்சி பேசலாம்ல இல்லம்மா அவனுக்கு சொல்லணும்னு ஆசைதான் அறிவோம் நன்றாக குருவாழ்க குருவே துணைன்னு வரமாட்டிக்கு ஆமா வாத்தியார் சொன்ன சொல்படிக்கு அவனும் சொன்னாம்னு சொன்னா ஆமா பிள்ளை நல்லா படிக்கான் போட்டோம் அவன் போட்டுலன்னு விட்டுருவாரு சரி இதே ஆனாவ 50 ரூபாய் கூணாவ 20 ரூபாய் போட்டாம்னு சொன்னா சரி பிள்ளை சரி கிடையாது நல்லா குனிய வச்சு குட்டி கூட கொஞ்சம்